மீனா கொஞ்சம் தள்ளுமா. எதுக்குண்ணே? சொல்றேன். வெளியே ஏதோ பணம் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, எவ்வளவு? ஆண்டிக்கு பீடா எல்லாம் சேர்த்து ஒரு 5000 மச்சான். ரவுண்டா ஒரு 10,000 கொடுத்துரு மச்சான். அண்ணே, இது கடை செலவுக்காக வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணா அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கங்க. ஹலோ, உங்க அப்பாட்ட கேக்குறதுக்கு எங்க மச்சானுக்கு தெரியாது? அதிக பிரசிங் தனம். Too much. ஷட் அப். ஏன் பேசிட்டு இருக்கோம்ல, அது நடுவுல புந்து குழப்பிக்கிட்டு. இத பாரு மீனா, பணத்தை என்ன பண்ணணும், எப்படி செலவு செய்யணும்னு உங்க அண்ணனுக்கு தெரியும். ஹோட்டல்ல நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு. அண்ணே, நான் இல்லனா ஹோட்டல் எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு இத தெரியாது. பாரு, நான் பாம்பேல இதை விட பாம்பேல அவ்வளவு பெரிய ஹோட்டல் நடத்தின மச்சானுக்கு இந்த ஹோட்டல பாத்துக்க தெரியாதா? இதெல்லாம் இவருக்கு ஜுஜுபி. யோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சரி. இத பாரு மீனா, இது 4 பேர் வந்து போற இடம். இங்க பொம்பளை இருந்தா சரி இருக்காது. நீ வீட்டுக்கு கிளம்பு. அண்ணே, நீங்க கண்டவங்க பேச்சு வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்றேன்ல, கிளம்பு. பேசாம கிளம்பு. அண்ணே, போ, வாய மூடிட்டு. ஹலோ, அப்படியே வீட்டுல சுடு தண்ணி வைக்கிறதுக்காக கத்துக்க. நீ உட்காரு மச்சான். சேர்ல மச்சான், உட்காரு. உன் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் துப்பாக்கில இருந்து வர்ற குண்டு மாதிரி. அந்த கிராமத்தானுக்கு வேலை தெரியாதுன்னு ஒரு குண்டை போட்டேன். அப்ப அவன் காலி. தங்கச்சிய வீட்டுக்கு போன ஒரு குண்டை போட்ட, இங்க இவ காலி. இதே டைப்ல வீட்டுல ஒரு குண்டை போட்டேன்னா உங்க அப்பன் காலி. சும்மா இருக்கீங்களா?